ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு என்னன்றதை பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவர் சேரன் அழுதுகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாகவே இருப்பாங்க. அப்படியே நேற்றுக்கான எபிசோடு முடிப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சோழன் தான் அண்ணன் எங்கடா அப்படின்ற மாதிரி பாண்டியன்கிட்ட கேட்டதுக்கு, அண்ணன் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் நீ அண்ணங்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதுடா, என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம அண்ணன் இல்லையாடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்பாரு. தப்பு தான்டா, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அவர் சேரன் இருக்கிற இடத்துக்கு சோழன் போகிறாரு. சோழன் போய் நின்ன உடனே சேரன் சாரிடா சோழ, மன்னிச்சிடுறா, இந்த அளவுக்கு ராகவ் நிலாவை டார்ச்சர் பண்ணுவான்றது எனக்கு தெரியாதுடா, ஏதோ 3 வாட்டி 4 வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால நல்லவன் நினச்சி தாண்டா நான் அப்படி சொன்னேன், நான் தப்பாக நினச்சிக்காதடா, என்னை மன்னிச்சிடான்னு சொல்லிட்டு இவர் கையெழுத்து கும்பிடுறாரு. ஆனால் அதெல்லாம் வேணாம், நான் விடுனேன் அப்படின்ற மாதிரி, நான் மன்னிச்சிட்டேண்ணா, எதுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவார். உடனே நிலா தான் கிராஸ் பண்ணி போவாங்க. அவங்களும் சாமி கும்பிட்டுன்னு இருப்பாங்க. அப்புறம் கஃபில் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுப்பாரு. இந்தாப்பா அப்படின்னா அதை வாங்கி வச்சுட்டு மறுபடியும் சேரன் நிலாவை பார்த்து சொல்லுவார், சாரிப்பா, எனக்கு தெரியாது, இந்த அளவுக்கு அவன் உன்னை டார்ச்சர் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, நல்லவன் நினச்சி சொல்லிட்டா, இருந்தாலும் நம்ம வீட்டு விஷயத்த எல்லாத்தையுமே வேற ஒருத்தவங்கிட்ட சொன்னது தப்பு தான், சாரி அப்படின்ற மாதிரி சேரன் நிலாவை பார்த்து கேட்டதுக்கு நிலாவும் ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு நம்ம வீட்டு விஷயத்தை போய் நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னதுனால அவன் என்னை கேவலமாக பார்த்து பேசினான், அதுதானே எனக்கு ரொம்ப கோபமாகிடுச்சு, அதனால தான் நானும் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஹக் பண்ணுவாங்க. உடனே நடேசன் தான் என்ன சொல்வார், போதும் போதும், பாசமலரே உங்ககிட்ட தோற்று போயிடும் போல், அழுது அழுது வீட்டை தண்ணியாக்கிடாதீங்க, விடுங்க போதும், எல்லாம் சரியாயிடுச்சுல, விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்வார். உடனே சோழன் பார்த்திங்கன்னா கர்ச்சீஃப் எடுத்துன்னு போயிட்டு, ஏங்க இந்தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தொடச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட கொடுங்க அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஸ்கோர் பண்ண விட மாட்டாளே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பார் சோழன். அதுக்கப்புறம் அண்ணா நீ பண்ணது தப்பு தானா அப்படின்ற மாதிரி மறுபடியும் சோழன் சொன்னதுக்கு நிலா திட்டுவாங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப யோக்கியம், எந்நேரமாக அண்ணனை சொல்கிறதுக்கு வந்துட்டீங்க, அண்ணன் தெரியாது தானே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கம் எந்த ஸ்கோரும் வரப்போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் விலகி கிளம்பிடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா நிலா வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் மடித்து பீரோவில் வைக்கிறதுக்கு போவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளார பாம்பு வந்துடும். அந்த பாம்புன்னு கத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஓடி வருவாங்க. எங்கெங்க அப்படின்னோடனே, இந்த பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பாம்பு சீனியை தான் வந்தது. வீடெல்லாம் பாருங்கள் ரொம்ப உடஞ்சி போயிட்டுருக்குது, ஒரு பெயிண்ட் இல்லை, ஒரு க்ளீனாக இல்லை, நீட்டாக இல்லை, இது அதுன்னு உடஞ்சி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணின்னு இருப்பாங்க, வீட்டெல்லாம் கொஞ்சமாவது மாற்றணும், நிலா ரொம்ப பயப்படும், அப்புறம் நைட்டில் தூங்காது, அது அப்புறம் பயந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா வெளியில் கிளம்பி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிவிட்டு, எப்படியாவது நிலா ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம வீட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்காவது நம்ம ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க சோழன் சொல்வார். உடனே பாண்டியன் என்ன சொல்வார்னா, பாம்பு பிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அவர் வர சொல்கிறேன், அவர் பிடிச்சிருவார், அப்போ நம்ம வீட்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லுவார். அப்படியா, சரி, அப்போ அதை நீ கால் பண்ணி சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா வானதி தான் பாண்டியனுக்கு கால் பண்ணுவாங்க. எங்கே இருக்கிற, நீ கடைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான் கடைக்கு வரல, எனக்கு வேலை இருக்குது, இந்த மாதிரி அண்ணி ரூமில் பாம்பு வந்ததுனால கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, உடஞ்ச பொருளெல்லாம் மாற்றணும், ஆள் வர வச்சுருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வானதிக்கிட்ட பேசுவார். வானதி என்ன பண்ணுவாங்க, உங்கள் அன்னைக்கு ஒன்றுன்னா அப்படியே அப்படியே தலை தெறிச்சிக்கே எல்லா வேலையும் இப்படி பக்காவாக செய்கிறீங்க, அப்படியே ஒன்றுன்னா அப்படியே எல்லோரும் ஓவராக சீன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி வானதி கேட்பாங்க. உங்கள்கிட்ட தயவுசெய்து பேசவே முடியாது, நீ வச்சிரு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வச்சிருவார் ஃபோனை. இவங்க கோவப்பட்டு ஃபோனை தூக்கி போட்டுட்டு அப்படியே இவங்களோட சீனை முடிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோழனும் நிலாவும் ஆஃபீஸ்க்கு போகிறது தான் காமிப்பாங்க. அது நிலா சொல்லுவாங்க, மறுபடியும் ராகவ் எதுவும் அடிக்காதீங்க, கேஸ் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. இல்லைங்க, அவனுக்கு மறுபடியும் இதை வார்ன் பண்ணி விடணும், இது ஒரு முறை விட்டுட்டிங்கன்னா திருப்பி அவன் எதனா மறுபடியும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பேசுவான் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைங்க எனக்கு சர்டிஃபிகேட் வரணும், நானே மொக்க காலேஜில் முடிச்சுட்டு வந்தேன், எனக்கு வேலை கிடச்சதே பெரிய விஷயம், நான் 6 மாதம் வரலையுமாவது வேலை செஞ்சால் தான் எனக்கு
சர்டிஃபிகேட் வந்து கான்ட்ராக்டில் நல்லபடியாக கொடுப்பாங்க. இல்லைன்னா வேறு மாதிரி எதனா எழுதி கொடுத்துட்டாங்கன்னா வேறு ஆஃபீஸில் சேரவும் முடியாது. நானும் வேறு ஆஃபீஸை தேடின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனையானதுக்கப்புறம் நம்ம வேலை செஞ்சாக்கா அவங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அதனால் நானும் தான் பார்த்துட்டுருக்குறேன். இது என்னுடைய பர்சனல் விஷயம் தானே. எதனா ப்ராப்ளம், எதனா ஒரு ஹெல்ப் வேணும்னா கேட்குறேன். அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதை பற்றி விட்டுடுங்க. அப்படியே அவரை அடிக்கிறேன், திட்டுறேன்ட்டு எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு தெரியாமல் இல்லை ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன் நான். எதனா பிரச்சனைன்னா மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சோழனும் சொல்லுவார். சரி அப்படின்ற மாதிரி அந்த சீனை வந்து முடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டெல்லாம் ரெடி பண்ணுற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடேசனோட ஃப்ரெண்டு தான் வந்து கோர்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு வீட்டெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அது வந்து கேஸ் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி ப்ரூஃப் கொண்டு வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்தது இவர் வந்து நிற்பாருங்க. அப்படியே நாளைக்கான எபிசோடை வந்து காமிக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த வீட்டை வந்து இவங்கள காலி பண்ண சொல்லி சொல்லுங்கள். சும்மா இருக்க சொல்லி தான் நான் விட்டுருக்கிறேனே தவிர்த்து இங்கே ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நடேசனுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லி அங்கே பிரச்சனை பண்ணுவார். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை செய்கிறதெல்லாம் வந்து அப்படியே நிறுத்திடுவாங்க. உடனே சோழன் என்ன சொல்லுவார்னா, ஆனால் இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் நிலா எப்படின்னா இங்கே வந்து தங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சேரனை பார்த்து கேட்குறதுக்கு, இருடா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் பார்க்கலாம், இப்போ அவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்றது முதல்ல அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே நடேசன் வந்து கேட்பார், என்ன யார் வீட்டுக்கு வந்து யார் சொந்தம் கொண்டாடுறது, இது வந்து நான் என் வீடு இது, அவன் சொன்னான்றதுக்காக நீங்களும் வந்திருக்கிறீங்களே சார் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறார் நடேசன். அப்படியே நாளைக்கான எபிசோடு வந்து முடிக்கிறாங்க.